வெல்கம் டு பிரபாவாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான சாஃப்டான தேங்காய் போலி செய்ய போகிறோம். இது ஒரு 1/2 ஹவர்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது 1/4 கிலோ அளவில் இருக்கும். இதில் இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு கலருக்காக ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான தண்ணியை ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு சப்பாத்தி பூரிக்கு பிசைகிற மாதிரி திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தளர்வாக இருக்கணும். அப்போ தான் நம்ம கையால் போலி தட்டுறப்ப மாவு நல்லா விரிஞ்சு கொடுக்கும். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு பாருங்கள், இந்த பதத்தில் தளர்வாக இருக்கணும். இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி திரும்பவும் மாவை நல்லா அதில் பரட்டி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால பிசு பிசுன்னு கையில் ஒட்டாது. அடுத்தது மாவும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டை போட்டு மூடி இதை வச்சிடலாம். பூரணம் செய்கிற வரைக்கும் மாவு கொஞ்சம் ஊறிட்டுருக்கட்டும். இப்போ போலிக்கு பூரணம் செய்கிறதுக்கு துருவின தேங்காய் பூ 1 கப்பு எடுத்திருக்கேன். உடைச்ச வெல்லம் 3/4 கப்பு, ஏலக்காய் பொடி கொஞ்சம். இப்போ ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். துருவின தேங்காய் உடைச்ச வெல்லத்தை ஒன்றா போட்டு ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் கிளறி விட்டுட்டுருக்கலாம். வெல்லம் கரைஞ்சி தேங்காயோடு சேர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம போலி செய்யலாம். இப்போ வெல்லம் கரைஞ்சி தேங்காயும் வெல்லம் ஒன்றா ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம். இப்போ ஆறுனதுக்கப்புறம் பூரணம் நல்லா திக்காக இருக்குது. இதை சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுட்டு ஒரு உருண்டை மாவை எடுத்து கையால் தட்டி இந்த பூரணத்தை உள்ளே வச்சு உருட்டிக்கலாம். இப்போ ஒரு பட்டர் பேப்பர் அல்லது பாலித்தீன் பேப்பரில் லேசாக எண்ணெய் தடவிட்டு இந்த உருண்டையை வச்சு கையிலையும் லேசாக எண்ணெய் தொட்டுட்டு மெல்லிசாக தட்டிக்கலாம். இது நம்ம சப்பாத்தி கட்டையில் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. கையில் எண்ணெய் தொட்டுட்டு தட்டினாலே நல்லா மெல்லிசாக வந்துடும். இப்போ தட்டினதுக்கப்புறம் இப்போ ஸ்டவ்வில் தோசைக்கல் காஞ்சிட்ருக்கு. இதில் அப்படியே கவுத்து விட்டுட்டு பேப்பர் எடுத்துடலாம். இப்போ 1 டீஸ்பூன் நெய் அல்லது எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்தது அதை திருப்பி விட்டு ஒரு ஓரமாக தள்ளிட்டு ஏற்கனவே தட்டி வச்சுருக்கிற இன்னொரு போலியும் போட்டுக்கலாம். தோசைக்கல் பெருசாக இருக்கிறதுனால நம்ம 2-3 போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ வெந்த போலியை எடுத்துடலாம். இப்போ இதையும் திருப்பி விட்டு ஒரு ஓரமாக தள்ளிட்டு அடுத்ததை போட்டுக்கலாம். நம்ம இன்னும் சைஸு சின்னதாக இருந்தால் தோசைக்கல்லில் 4 போலி கூட அட் அ டயத்தில் போட்டு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், டேஸ்டியான சாஃப்டான தேங்காய் போலி ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.